புக் ரீடர்ஸ் ஹப் யூடியூப் சேனல். லாஸ்ட்டாக இதில் என் பண்ணியிருந்தோமோ இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த புக் இப்போ நான் எடுத்து ரீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை ரீட் பண்ணி எனக்கு என்ன புரிதல் ஏற்படுதோ அதை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தமிழில். இதே மாதிரி இந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியான புரிதல் வரலாம். பட் இந்த புக்கில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே நம்ம எக்ஸ்பிரிமெண்டேஷன் பண்ணணும் தான் ஆக்சுவலான புரிதல் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதனால் நம்மளோட வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம போட்டிருக்கோம், அதிலிருந்து இப்போ நம்ம கண்டினியூவாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். அதில் சொல்லப்படுற விஷயங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த புக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வீடியோஸ் தான் பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த புக் உங்களுக்கு பிடிஎஃபாகவும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். அதை வச்சும் நீங்கள் படித்து என்ன ஏதுன்றதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். புக்கில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். That breath was not from you really, it suddenly happened. Because of the change of situation, the gear changed. You were in a new situation, you could not breathe in the old way. So for a moment a new breath came in. It touched the center and you felt the bliss. முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்றது ஏன் நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஒரு புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மலாக அதுக்கு நேச்சர், இந்த இடத்துல நான் ரொம்ப இயற்கையோட மிங்கிளாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அதை தாண்டி நம்மளோட மூச்சு காற்று பெரிதளவில் மாற்றம் ஏற்படுது. நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்றது நம்மளோட மூச்சு காற்று அந்தளவுக்கு ஒரு முழுமையாக நம்மளோட சென்டரை டச் பண்ணுற அளவுக்கு நம்ம என்றைக்குமே ப்ரீத் பண்ணுறதே கிடையாது. பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் இருந்தால் நம்ம ப்ரீத் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுவே நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன், ஒரு நேச்சர் பயங்கரமாக ஆக்குப்பைடான பிளேஸில் இருக்கோம் அப்படின்றது அந்த இடத்துல நம்மளோட மூச்சும் சரி, நம்மளும் ரொம்ப முழுமையாக ஆகிறோம். ஆனால் நமக்கு தெரியாமே இந்த விஷயங்கள் ஏற்படுது. நம்ம எதனால் இப்படி புத்துணர்ச்சியாக இருக்கோம், முழுமையாக இருக்கோன்றது நமக்கு தெரியறதே கிடையாது. நம்ம ஏதோ ஒரு காரணத்தை எடுத்து இந்த காரணம்தான் நம்மளே நமக்கு சொல்லிக்கிறோம். அதோட உண்மையான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மூச்சுக்காற்று நம்ம முழுமையாக நம்மளோட சென்டர் ஆஃப் த பாடி வரைக்கும் ப்ரீத் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Shiva says, you are every moment touching the center, or if you are not touching, you can touch it. Take deep, slow breaths, touch the center. Do not breathe from the chest. This is a trick. Civilization, education, morality, they have created shallow breathing. It will be good to go deep into the center because otherwise you cannot take deep breaths. ஆக்சுவலாக இந்த புக் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். இந்த புக்கில் இந்த சிவான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கிற கான்வர்சேஷனை ஓஷோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் நார்மலாக தந்த்ரா அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கில் இந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் ஹிந்துயிசம்ஸ் ஆர் அதர் ரிலீஜியன்ஸ்லேயுமே படிச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு நார்மலான எக்ஸ்ப்ளனேஷனில் தான் அவங்கள எடுத்திருப்பாங்க. பட் ஓஷோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்றத இந்த புக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஆக்சுவலாக நம்ம எப்பயுமே ப்ரீத் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ரீத்துமே நம்மளோட சென்டரை போய் டச் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட நார்மல் ப்ரீத்திங்கு. ஆனால் நம்ம எப்பயுமே அப்படி ப்ரீத் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நம்ம அப்படி ப்ரீத் பண்ணுறதுக்கு சிவா எப்படி ஐடியா கொடுக்குறாருன்னா, டேக் டீப் ஸ்லோ பிரெத். நம்மளோட நார்மலாக நம்ம மூச்சு விடுறதே ஆழ்ந்த ஒரு இன்ஹேலேஷன், பொறுமையாக மூச்சு விட சொல்கிறாங்க. நம்ம ஆழ்ந்த மூச்சு எடுக்கிறது நம்மளோட சென்டரை போய் டச் பண்ணணும். அதாவது நம்மளால் எவ்வளோ தூரம் வரைக்கும் மூச்சு இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பொறுமையாக நிதானமாக எடுக்கணும். அப்படி நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அப்டமன் மேலே வரும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நீங்கள் ஒரு டீப் பிரெத் நீங்கள் உங்களோட சென்டர் ஆஃப் த பாடி வரைக்கும் ப்ரீத் பண்ணுறீங்கன்னு. ஆனால் நீங்கள் அப்படி எடுக்காமல் ப்ரீத்திங் பற்றின அவேர்னஸே இல்லாமல் ப்ரீத் பண்ணுறீங்கன்றது நீங்கள் அப்போ நோட் பண்ணலாம். உங்களோட செஸ்ட் மட்டும்தான் முன்னாடி வரும். அதுதான் இங்கே ஷாலோ பிரெத்துன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ட்ரிக் சிவன் கொடுக்கறது. இதை நம்ம யூஸ் பண்ணுறோன்றது நம்மளோட ப்ரீத்தில் ரொம்பவும் முழுமையாக இருக்க முடியும். சிவிலைசேஷன், எஜுகேஷன், மொராலிட்டி, இந்த 3 விஷயங்கள் நம்ம கடந்து வந்த பாதையில் நம்மளோட ப்ரீத்திங் முழுமையாக ப்ரீத் பண்ணணுன்ற கான்செப்டே மறக்கடிச்சிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஷாலோ ப்ரீத்திங் தான் ஒரு வே ஆஃப் ப்ரீத்திங்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த புக்கில் எழுதியிருக்க விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பல 1000 வருடங்கள் முன்னாடியே சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆக்சுவலாக தந்த்ரா அப்படின்ற புக்கில் இருந்த கான்வர்சேஷன் பிட்வீன் சிவன் அண்ட் பார்வதி, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ நமக்கு இங்கே ஓஷோ அவரோட வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே கொடுத்துருக்க விஷயங்கள் பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருமே ட்ரை பண்ணது, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண விஷயங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும், ஈஸ்டர்ன் நாலேஜ், ஈஸ்டர்ன் டெக்னாலஜி நம்ம மெயினாக இந்தியன் ஆர் ஏஷியன் ஆர் சைனீஸ் எவ்வளவும் ஒரு நாலேஜபிளான பர்சனாக, இன்டெலிஜென்ஸான பர்சனாக பழைய காலத்தில் இருந்தாங்க அப்படின்றத பற்றி அப்புறமா போக போக தான் வெஸ்ட் நிறைய க்ரோ ஆச்சு. பட் அவங்க க்ரோத்துமே கான்ஷியஸ்னஸ் நோக்கி கிடையாது, அன்கான்ஷியஸ்னஸ் நோக்கி தான் நிறையா ரிசர்ச் எல்லாமே பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்குமே நம்ம கான்ஷியஸ்னஸ் பற்றி சைக்காலஜிஸ்ட் படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. கான்ஷியஸ்னஸை பற்றி யாருமே தெரிஞ்சுக்கிறதோ படிக்கிறதோ இல்லை. இப்போ இந்த மாதிரியான புக்ஸில் நம்ம கான்ஷியஸ்னஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். It will be good to go deep into the center because otherwise you cannot take deep breaths. டீப் பிரெத் நம்ம எடுத்து ப்ரீத் பண்ணும்போது நம்மளோட சென்டர் நம்ம ரீச் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. Unless humanity becomes non-suppressive towards sex, man cannot breathe really. If breath goes deep down to the abdomen, it gives energy to the sex center. It touches the sex center. It massages the sex center from within. The sex center becomes more active, more alive. Civilization is afraid of sex. We do not allow our children to touch their sex centers, their sex organs. We say stop, don't touch. செக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தையே இங்கே புனிதமற்ற விஷயமாக வச்சுருக்காங்க. அது புனிதமாக அவங்களுக்கு தோணும்போது ஏற்படணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இல்லை. அதை ஏற்படுத்திக்கிறதுக்கும் சில விதமான சர்க்கம்ஸ்டன்சஸில் மட்டும்தான் அது ஹேப்பன் ஆகணுன்ற மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க.
இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸை மேக் பண்ணும்போது அங்கே நடக்கிற செக்ஸ் ஒரு நேச்சுரலாகவே இருக்காது, ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கலாக இருக்கும். எல்லா விஷயங்களையுமே லைஃப்பில் இது இப்படி தான் பண்ணணும், அது அப்படி தான் பண்ணணும், இது இந்த வழியில் போகணும், இது இந்த வேயை சூஸ் பண்ணணும், இது பண்ணதுக்கப்புறம் அடுத்து அதை பண்ணணும், இந்த மாதிரி முன்கூட்டியே நம்ம எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சு வாழணுன்னா லைஃப்பில் எப்படி ஹாப்பினஸ் இருக்கும்? லைஃப் இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஓப்பனிங். எப்போ என்ன நடக்கும் எதையுமே நம்ம எதிர்பார்த்து இருக்கவே முடியாது. எதிர்பாராத விஷயங்கள் தான் லைஃப்பில் நடக்கும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவோம். அந்த தெய்வத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துல லைஃப் நீங்கள் வச்சுக்குவீங்க. ஏன்னா லைஃப் அப்படி தான் நமக்கு ஒர்க் ஆகும். நம்ம ஒன்று நினச்சாலும் இந்த லைஃப் ஒன்று நினைக்கும், அதுபடி நமக்கு திங்ஸும் ஹேப்பன் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் நம்ம லைஃப்பை இப்போ எப்படி லிவ் பண்ணுறோன்னா, ஒரு மெஷினுக்கு ப்ரோக்ராம் செட் பண்ண மாதிரி இந்த டைமுக்குள்ளே இந்த விஷயத்தை நீ முடிச்சிரு, இந்த டைமுக்குள்ளே இந்த ஒர்க்கை முடிச்சிருன்ட்டு ஒரு மெஷினரி லைஃப் தான் நம்ம லீவ் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஒரு ஹியூமனாக நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம லைஃப் அன்எக்ஸ்பெக்டடாக வச்சுக்கணும்.